பிடிக்க வச்சுட்டாங்க. இப்ப கூட என் கண்ணுக்குள்ளே இருக்கு மசூத். 2 வருஷம் ஆச்சு, மறக்க முடியல. என் அப்பா சதை எரியற ஸ்மெல் இப்ப கூட என்னால உணர முடியுது. அவங்க எனக்கும் என் குடும்பத்துக்கும் பண்ணதை என்னால மறக்கவும் முடியாது, மன்னிக்கவும் முடியாது. எனக்கு பழி வாங்கியே ஆகணும், கண்டிப்பா வாங்கிடுவேன். யாரடா பழி வாங்க போற? யார பழி வாங்க போற? நியூ சிட்டி சினிமாஸ்க்கு போற உன் அப்பா சாவுக்கு சம்மந்தமே இல்லாத அப்பாவி பொதுமக்களையும் குழந்தைங்களையுமா? டேய், உன் பிளானுக்கு அர்த்தமே இல்லடா. இது பைத்தியக்காரத்தனடா. உனக்கு சொன்னா புரியாதுடா. இதுல புரிய என்ன இருக்கு? நீ அப்பாவி மக்களை கொல்ற, அது தப்பு. அதுக்கு மேல யோசிக்க எதுவுமே கிடையாது. இது ஜிஹாத் மசூத், இறைவனோட கட்டளை. இந்த உலகத்துல இருக்க அழுக்கெல்லாம் சுத்தம் பண்றதுக்கு. என்னடா உளர்ற? டேய், என்னடா உளர்ற லூசு மாதிரி? யாரா உன்னை இந்த மாதிரி பேசுறதுக்கு பிரெயின் வாஷ் பண்ணது? என்ன சொன்ன? இறைவனோட கட்டளை, உலகத்தை க்ளீன் பண்ண போறேன். நீ யாரா உலகத்தை க்ளீன் பண்றதுக்கு? கடவுளே உன்னை சூஸ் பண்ணும், உன்னை வச்சு ஏன் உலகத்தை க்ளீன் பண்ணும் சொல்றான். நமக்கு எதிராக நடக்கிற அநியாயம் தான் எல்லாருக்கும் தெரியுதே. நம்ம அண்ணன், தம்பிங்க, அக்கா, தங்கச்சிங்க எல்லாத்தையும் கொல்றாங்கடா. குறி வச்சு ஒதுக்குறாங்க, கெட்டவங்களை காட்டுறாங்க. அப்போ சூஸ் பண்ண மாதிரி இப்போ நம்மளையும் மொத்தமா அழிக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் ஏன் நடக்குதுன்னு யோசிச்சு பார்த்துருக்கியா? ஏன்னா உன்ன மாதிரி ஒரு சில முட்டாளுங்க வன்முறையால இந்த உலகத்தை மாத்தலாம் நினைக்கிறாங்க. அதனால தான் உன்ன மாதிரி ஒரு சில பேர் பண்ற தப்பால மொத்தமா இஸ்லாம் கெட்ட பேர்றா.